பாயிண்ட் அன்பர்களே சிறப்பு வணக்கம். டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீட்டு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம வந்து ஸ்க்ரீன் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் நமக்கு வந்து குஜராத் கேஸ் வந்து ஸ்க்ரீன் அவுட் ஆச்சு. இது ஆக்சுவலாக இப்போ இந்த மந்த் மூமெண்ட்டுக்காக தான் ஸ்க்ரீன் அவுட் பண்ணேன். சரி, அது வந்து கேஸுக்கு வந்து சப்சிக்வெண்ட்டாக இப்போ வரக்கூடிய டிமாண்ட் இருக்க போகிறதுனால இதை வந்து கொஞ்சம் ஃபுல் அனாலிசிஸாகவே பார்த்துடலாம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த கேஸுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த கொரோனா பீரியடில் லாக்டவுன் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பூரா வந்து பார்த்தீங்கன்னாக்க உலகம் பூரா ஹையா விலைய குடுத்து வாங்கிப்புட்டாய்ங்க. வாங்கிட்டாக்கா அவனோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குலாம் வின்டர் சீசன்ல கேஸ் வேணுங்கிறதுக்காக நெறைய போட்டு வாங்கிப்புட்டாய்ங்க. ஆனா, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, அவன வாங்கி இவ்வளவு தேவைப்படும்னு ஸ்டோர் பண்ணி வச்சத பூரா அவனால கரைக்க முடியாம அப்படியே இருந்துச்சு. அதனால போன ஒரு 2 வருஷமா கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து பெரிய மார்க்கெட்ல டிமாண்டே இல்லாம விலையெல்லாம் கீழ விழுந்து போச்சு. அதுல தான் ஓஎன்ஜிசி இவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப அந்த இதெல்லாம் பழைய ரேட்லாம் கரைஞ்சிட்டு இப்ப புதுசா மேல ஏறிக்கிட்டு இருக்கு. மேல ஏறுதுனாலே டிமாண்ட் கூடுதுன்னு அர்த்தமாகுது. இந்த ஷார்ட் ஸ்டோரியோட நம்ம குஜராத் கேஸ பார்ப்போம். இவன் வந்து ரூ. 593 இப்ப கரண்ட் பிரைஸ் இருக்கான். இவனுடைய நம்ம ஃபினான்ஷியல பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இப்ப இவனோட ஓவர் வியூவ பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், ஓவர் வியூல வந்து பார்த்தோம்னாக்க, இவனுடைய டியூரபிலிட்டி ஸ்கோர் நல்லா இருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோர்ங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்காக தான். வேல்யூவேஷன் ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு இப்ப தான் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து டியூரபிலிட்டிக்கு ஏத்த மாரி வேல்யூவேஷன் வரல அப்படிங்கிறது தான் மூமெண்டம்ல தான் இருக்கு. மூமெண்டம் ஸ்கோர் நல்லா போயிட்டு திருப்பி கீழ இறங்கிட்டு ஒரு ரிவர்ஸ் கியர் போட்டு திருப்பி மேல ஏறிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இவங்கலாம் செல் ஜோன் காட்டிக்கிட்டு இருப்பாய்ங்க. இவங்க அனலைசிஸ்ட்லாம் ஒரு ரேட் குடுத்துருப்பாய்ங்க. அவங்க பாட்டு அவங்க குடுத்துட்டு போறாய்ங்க. நம்ம பாட்டு நம்ம அனாலிசிஸ பண்ணுவோம். இப்ப குஜராத் கேஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, 191 வந்து கிரஹாம் ஸ்கோர் இருக்கு. அத ஒரு புக் வேல்யூக்கு போட்டு அந்த கிரஹாம் ஸ்கோருக்குலாம் போட்டு பார்த்தோம்னா, இன்னும் மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இது வந்து பார்த்தோம்னா 37 ரொம்ப ஹையா இருக்கு. ஹை வேல்யூவேஷன். அதனால கீழ விழுந்துச்சுன்னா பெரிய லெவல்ல விழுகும் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லாட்டி மிச்சவங்களுக்கெல்லாம் 70, 80ன்னு ஏத்துனாய்ங்களே, அது மாரி ஏத்தப் போறாய்ங்களான்னு தெரியாது. ஆனா, அன்னைக்கு இருந்த டிமாண்ட் இன்னைக்கு இல்ல. அதனால கீழ விழுந்துட்டும் வரலாம். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதே சமயத்தில பிரைஸ் டூ புக்கும் வந்து 5.8 வந்துருச்சு. இதுவும் ஜாஸ்தியா இருக்கு. அது இவனோட வொர்த்துக்கு மேல போத வேல்யூவேஷன் வந்து எனக்கு என்னமோ பெருசா தெரியல. டியூரபிலிட்டி ஓகே. வேல்யூவேஷன் எனக்கு வந்து ரொம்ப ஹையா இருக்கு. அதனால மேல ஃபர்தரா மேல ஏறுனாலும் சீக்கிரமா கீழ விழுந்துட்டு தான் மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம நம்புறோம். இருந்தாலும் நம்ம இத வந்து இங்க பார்த்துட்டோம். நம்ம வந்து இத இது பண்ணி வச்சுக்குவோம். ஞாபகம் வச்சுக்குவோம். அந்த ரேட்ட வந்து அலார்ட் போட்டு வச்சுக்குவோம். அப்போதைக்கு நம்ம குடுத்துக்கலாம். அப்போதைக்கு வாங்கிக்கலாம். இப்ப மேல உடைச்சு போனான்னா, ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண முடியும்னாலும் பண்ணிக்கலாம். நெட் ப்ராஃபிட் இவன் வந்து இந்த குவார்ட்டருக்கு வந்து ரூ. 221,00,00,000 குடுத்திருக்கிறான். இவன் ஆப்பரேஷன் இது வந்து ரெவென்யூ வந்து 4084 எடுத்திருக்கிறான். இப்படிப்பட்டவனோட இத வந்து நம்ம ஆனுவலைஸ்டு ரிசல்ட் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், ஆனுவலைஸ்டு ரிசல்ட்ல வந்து இவன் கன்டினியூஸா எத்தன வருஷமா 2020ல இல்ல 2017ல இருந்தே ப்ராஃபிட் தான் குடுத்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த தடவ இங்க இருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 2017லிருந்து 220,00,00,000லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இருக்கு. அவன் நடுவுல இறங்கினது வந்து 2016ல இறங்கினான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே தான் இருந்திருக்கு. இப்ப ரூ. 1,500,00,00,000 வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 250,00,00,000 250,00,00,000 மேல ஏத்தி கொண்டு போறாய்ங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அதுக்கும் தான் ஒரு 23க்கு 22க்கும் 21க்கும் தான் கம்மியான தூரமா இருந்திருக்கு. மத்தபடி மேல ஏறிக்கிட்டு தான் இருக்கு. இப்ப இவனோட ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், புக் வேல்யூ வந்து பார்த்தோம்னா 102 இருக்கு. அதுவும் ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட், ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் ஆன் அசெட் எல்லாமே 10%க்கு மேலவே குடுத்துட்டு இருக்கிறான். அதனால இப்ப இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த 10% குடுக்குறது ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல. 2027லாம் பார்த்தோம்னா எல்லாமே இருக்கு. அதுக்கு முன்னாடி தான் ரிட்டர்ன் ஆன் அசெட் கம்மியா குடுத்துருக்கிறான். பட் இவிங்க வந்து எப்போதுமே 10% குடுத்துக்கிட்டே இருக்கிறாய்ங்க. அதனால அது சரியா தான் இருக்கு.
ஆனா நமக்கு வந்து மேலே ஏறணுமே. வெல்த் இது வந்து ஏறி கொண்டு போணுமே. இப்ப இவனோட கேஷ் ஃப்ளோ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், பாசிட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோ தான் வச்சிருக்கிறான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் 2 வருஷமா நெகட்டிவ் இது வந்து நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவா கொண்டு போயிட்டு 2023ல பாசிட்டிவா கொணர்ந்திருக்கிறான். அப்ப அடுத்த வருஷம் பாசிட்டிவா வரும்னு நம்ம நம்புவோம். அதே மாரி கேஷ் ஃப்ரம் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அது ரூ. 2300,00,00,000 ஃபுல்லா இருக்கு. இவைங்க இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு பெருசா மேஜரா கிட்டத்தட்ட பாதிக்கு மேல இன்வெஸ்ட்மென்ட்ட செலவு பண்ணியிருக்கிறாய்ங்க. ஃபினான்சிங்க்கு வந்து இது குடுத்துருக்கிறாய்ங்க. இன்ட்ரெஸ்ட் குடுக்கறது, டிவிடெண்ட் குடுக்கறதெல்லாம் இதுக்குள்ள தான் வந்திருக்கும். இப்ப இவன் டிவிடெண்ட்டும் குடுக்குறான்னு வச்சுக்குவோமே, எவ்வளோ குடுக்குறான்னு நான் இங்க பார்க்கல. இங்க பார்க்கல நானு. டிவிடெண்ட் யீல்டு தான் நம்ம இருக்கோம். நம்ம வெளியில இன்னொரு இதுல போய் பார்த்துக்குவோம். அந்த இதில போயிட்டு டிக்கெட் பேப்பர்ல போட்டு எடுத்துக்குவோம். டிவிடெண்ட் இது லோட் ஆகுற வரைக்கும் நம்ம அடுத்தத பார்த்துட்டுருப்போம். ஸோ, இப்ப இவன் வந்து இந்த மாரி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி வந்து இது ஸ்ட்ராங்கா தான் இருக்கான்னு நம்பலாம். ஆனா, இப்ப என்ன பண்ணுது வேல்யூவேஷன பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து நமக்கு வந்து கூட கூட நின்னுகிட்டு இருக்கு. புக் வேல்யூவும் கூட இருக்கு. பியும் கூட இருக்கு. அதனால இவன எந்த அளவுக்கு நம்பலாம்? ஏத்தத்த நம்பலாமா? வேண்டாமா? இவ்வளவும் நமக்கு வந்து யோசிக்கிற மாரி தான் கொண்டு வச்சிருக்கிறாய்ங்க. ஒரு செகண்ட் இந்த குஜராத் கேஸ போட்டு டிவிடெண்ட் எவ்வளோ குடுக்குறான்னு பார்த்துருவோம். டிவிடெண்ட் ரூ. 6.60 குடுத்துருக்கிறான் போன தடவ. ரூ. 6.60 டிவிடெண்ட் குடுத்துருக்கிறான். அதனால அது பாட்டு வரட்டும். ஸோ, இப்ப இவன் வந்து ஓரளவுக்கு இருக்கான். இப்ப வந்து இவனோட எஃப்ஐஎஸ்லாம் என்ன பண்றாய்ங்க, இவங்க செல் தான் நெறைய பேர் குடுத்துருக்கிறாய்ங்க. எஃப்ஐஎஸ்லாம் என்ன பண்ணியிருக்கிறாய்ங்க, ட்ரெண்ட் என்னமோ அப் ட்ரெண்டுக்கு தான் காட்டிக்கிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் கீழ குறைச்சிருக்கிறாய்ங்க. எம்எஃப் வந்து கொஞ்சமா ஜூன் மாசம் இருந்தத காட்டிலும் குறைச்சிட்டு கொஞ்சமா ஏத்தியிருக்கிறாய்ங்க. ப்ரமோட்டர்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட நம்ம டெக்னிக்கல்ஸ பார்த்தோம்னா, ஏன் நம்ம இத தொடுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இது நான் வந்து ஒன் டேல வச்சிருக்கிறேன். ஒன் டேல வச்சிருக்கும்போது, ஏற்கனவே அவன் வந்து ஒரு ஹை வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா? இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட 2021ல வச்ச ஹை. இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு லைன் போட்டோம்னு வச்சுக்கங்களேன், இவன் இத உடைச்சுட்டானா, ட்ரெண்ட உடைச்சுட்டு இப்ப மேல ஏறிட்டு இருக்கிறானா, இப்ப இதிலிருந்து நம்ம வந்து ஒரு லைன் இங்க வரைக்கும் போட்டோம்னு வச்சுக்கோங்க. 0.618 எங்க வருது? இங்க வருது. ஏன்னா, டவுன் ட்ரெண்டா இருக்க போறான். டவுன் ட்ரெண்டோட கரெக்ஷன் அப்படின்னு சொன்னா 637ஓட அவன் திரும்பிருவான். இல்லாட்டி 778க்கு உண்டான இந்த வேல்யூ வரைக்கும் வருவான். எது 699 வரைக்கும் வருவான். இந்த 2 வேல்யூக்குள்ள எங்க திரும்பினாலும் இவன் டவுன் ட்ரெண்ட்ல போறான்னு அர்த்தம். இவன் இத உடைக்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கங்களேன், மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். சரி அப்படி மேல போனான்னு பாருங்களேன், இதுக்கும் நம்ம எடுத்து போட்டு பார்த்தோம்னா, எல்லாரும் ஏத்துற மாரி இவன் ஏத்துனான்னா, ரூ. 1000க்கு ஓடி போயிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 930லேருந்து ரூ. 1000 வரைக்கும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நம்ம வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றோம். நீங்க அதானி கேஸா இருந்தாலும் சரி, இங்க இருந்து இங்க ஏறிக்கிட்டு இங்கனக்குள்ளேயே தான் ரொம்ப காலமா சுத்திக்கிட்டு இருக்கிறாய்ங்க. இந்த மாரி அவனும் இறங்கிட்டான். அவனாவது ரொம்ப இறங்கிட்டான். 4000லேருந்து 1000க்கு இறங்கி மேல ஏறிக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன். இத மாரி தான் ஏறிட்டு இங்கனக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாய்ங்க. இப்ப இவன் ஃபர்தரா உடைச்சு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னாக்க, நம்ம எதிர்பார்க்கிறோம். வாய்ப்பு இருந்தா நல்லதுன்னு தான் எதிர்பார்க்கிறோம். எல்லாருக்கும் இத என்ட்ரி எடுத்து லாபம் சம்பாதிக்கலாம் இல்லையா? சரி இப்ப வந்து இது ஓவராலா பார்த்துட்டோம். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இவன் வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த ஹை வச்சுட்டு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு டபிள்யூ மாரி ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு டபிள்யூ மாரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கா, இந்த டபிள்யூவோட நீட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த டபிள்யூவோட நீட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டபிள்யூ மாரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே போடுவோம். இப்படி போடுவோம். இப்படி போடுவோம். இந்த டபிள்யூவோட நீட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, அப்படியே வந்து மேல போயிருமா இல்லையா? அப்படியே மேல போயிருமா இல்லையா? அப்படியே சர்ருன்னு மேல ஏறி ஒண்ணு 637க்கோ அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்க 680க்கோ அவன் 680க்கு இப்போ வருவான்னு சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் இதுக்கும் 1.65 வந்து 1.618ங்கிறது 636 தானே. இது மாரி இருக்கும். அதனால இத வந்து ஒரு கண்ணு வச்சுக்குவோம். வேல்யூஷன்லாம் ஹையா தான் இருக்கு. ஆனா மூவ்மெண்ட் என்னமோ மேல போற மாரி காட்டிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. பாசிட்டிவா வந்துச்சுன்னா, எல்லாரும் லாபம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துல தான் நம்ம இதெல்லாம் செய்றோம்.
அ நண்பர்களே, தகவல் நமக்கு வந்து பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.